அன்பிற்கினிய தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர்கள் நண்பர்களே மற்றும் சக மாணவர்களே, அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். என் பெயர் நிதிஷ். நான் 8ஆம் வகுப்பு இ பிரிவில் படிக்கின்றேன். இன்று நான் பேசப் போகும் தலைப்பு ஸ்டெம் கல்வி, அதாவது அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆகிய 4 துறைகளில் ஒரு இணைந்த கல்வி முறையாகும். நமது உலகம் தினமும் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. புதிய கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணுறிவு, ரோபோட்டிக், விண்வெளி ஆய்வுகள், மரபணுவியல் இவை அனைத்தும் ஸ்டெம் கல்வியின் பங்களிப்பால் உருவாகின்றன. ஸ்டெம் கல்வி என்பது வெறும் பாட புத்தக அறிவை மட்டும் வழங்குவதில்லை. அது ஆர்வம், ஆராய்ச்சி, மனப்பாங்கு, பிரச்சனைக்கு தீர்வு காணும் திறன் மற்றும் புதுமை ஆகியவற்றை வளர்கிறது. உதாரணமாக, ஒரு குழந்தை ஏன் வானம் நீளமாக இருக்கிறது என்று கேட்கும் போது ஸ்டெம் கல்வி அந்த குழந்தைக்கு பதில் சொல்வதற்கு பதிலாக அதனை ஆராய்ந்து பதிலை கண்டுபிடிக்க ஊக்குவிக்கிறது. இதுவே உண்மையான கல்வி. இன்றைய உலகில் ஒவ்வொரு வேலை வாய்ப்பும் ஸ்டெம் திறன்களை தேடுகிறது. டாக்டர்கள், இன்ஜினியர்கள், விஞ்ஞானிகள் மட்டுமல்ல, ஆசிரியர்கள், வணிகர்கள், விவசாயிகள் அனைவரும் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் முன்னேறுகிறார்கள். எனவே நமது பள்ளி மாணவர்களும் இத்தகைய ஸ்டெம் கல்வியை சிறு வயதிலேயே கற்றுக்கொள்ள வேண்டும். ரோபோட்டிக்ஸ் கிளப்கள், கோடிங் வகுப்புகள் மற்றும் சயின்ஸ் எக்ஸ்போ இவை அனைத்தும் குழந்தைகளின் திறனை வெளிக்கொணரும் சிறந்த வழிகள். தமிழ்நாட்டில் பல திறமையான மாணவர்கள் ஸ்டெம் துறையில் உலகம் முழுவதும் சாதித்து வருகின்றனர். அவர்களைப் போல நமது மாணவர்களும் உலகத்தை மாற்றக்கூடிய கண்டுபிடிப்புகளை செய்யலாம். அதற்கு நமக்கு தேவையானது ஆர்வமும் முயற்சியும் தான். அன்பான நண்பர்களே, நம் எதிர்காலம் நம் கையில் தான் உள்ளது. ஸ்டெம் கல்வி என்பது அந்த எதிர்காலத்திற்கான திறவுகோல். அறிவியலை நேசிப்போம், தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வோம், கணிதத்தை புரிந்து கொள்வோம், நம் கனவுகளை நனவாக்குவோம். நமது தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் பல பள்ளிகள் இப்போது ஸ்டெம் அடிப்படையிலான கற்றலை ஊக்குவிக்க தொடங்கியுள்ளன. குழந்தைகள் கைக்குழந்தையாக கற்றுக்கொள்வதன் மூலம் அவர்களின் சிந்தனை திறன், ஆர்வம், கண்டுபிடிப்பு, ஆற்றல் அனைத்தும் வளர்கிறது. நம் பாரம்பரியம் கூட ஸ்டெம் உடன் இணைந்ததுதான். தந்தை பெரியோரையால் கோயிலின் கட்டிடக்கலை, கபாலீஸ்வரர் கோயிலின் தண்ணீர் வடிகால் அமைப்பு இவை எத்தனை அறிவியல், கணிதம், பொறியியல் திறன்களின் சான்றுகள். இன்று நாம் நவீன உலகில் போட்டியிட வேண்டுமானால் ஸ்டெம் கல்வியை புறக்கணிக்க முடியாது. நம் எதிர்காலம், நம் நாட்டின் வளர்ச்சி நம் கையில் தான் உள்ளது. இன்று நமது தமிழ்நாடு அரசு பல பள்ளிகளில் ஸ்டெம் லேப்கள், ஸ்மார்ட் வகுப்பறைகள் மற்றும் கோடிங் கிளப்கள் இவை ஆகியவற்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதனால் கிராமப்புற மாணவர்களுக்கும் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கிறது. நமது மாணவர்கள் தாங்களாகவே சிறிய ரோபோட்களை உருவாக்குகிறார்கள். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் கண்டுபிடிப்புகளை செய்கிறார்கள். இதுவே நமது மாநிலத்தின் பெருமை. உதாரணமாக, ஒரு சிறிய குழந்தை ரோபோட் ஒன்றை உருவாக்கும் போது அது அறிவியல் கொள்கைகள், பொறியியல் வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய அனைத்தும் கலந்திருக்கும். இதுவே ஸ்டெம் கல்வியின் வித்தியாசம். ஸ்டெம் கல்வியின் பயன்கள்: அறிவியல் ஆற்றல், ஏன் எப்படி என்ற கேள்வி எழுப்பும் ஆர்வத்தை உருவாக்குகிறது. பயிற்சி வழிகற்றல், மாணவர்கள் கைகளை பயன்படுத்தி செய்முறை வழியில் கற்றுக்கொள்கிறார்கள். தொழில் வாய்ப்புகள், நாளைய உலகில் அதிக வேலை வாய்ப்புகள் ஸ்டெம் துறையில் தான் இருக்கும். உலகை எந்த நாடு வளர்ச்சி அடைய வேண்டுமானாலும் அதன் இளம் தலைமுறை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் வலிமையாக இருக்க வேண்டும். இந்தியாவும் தமிழ்நாடும் அதன் நம் மாணவர்களும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஸ்டெம் கல்வி நம்மை அந்த நிலைக்கு எடுத்துச் செல்லும். ஸ்டெம் கற்றால் நாம் வெறும் வேலைக்காக படிப்பவர்கள் அல்ல, உலகத்தை மாற்றக்கூடிய கண்டுபிடிப்பாளர்கள் ஆகலாம். ஸ்டெம் என்பது வெறும் பாடம் மட்டுமல்ல, இது ஒரு உலகத்தை மாற்றும் சிந்தனை. நமது திறனை வெளிப்படுத்தும் வாய்ப்பு நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய சமூகத்துக்கும் நம் நாட்டுக்கும் எதிர்காலத்தை உருவாக்கும் சக்தி. ஆகையால் ஸ்டெம் கல்வியை அணுகுவோம், ஆராய்வோம், உருவாக்குவோம். எதிர்காலம் எங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. நாம் கற்றல் நிறுத்தாத வரை வளர்ச்சி நிறுத்தப்படாது. இத்துடன் நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.